திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அதிமுக அரசு கொரோனா காலம், மாணவர் பள்ளிக்கு போக முடியல, மாணவர் கல்லூரிக்கு போக முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க, ஓராண்டு வீணாகி விட்டதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம். மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லா சக்கரை, அரிசி, பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அப்படி நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து சுட சுட கொடுத்தோம் ஏழை மக்களுக்கு. அதிமுக சாதனை. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது. தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தோம். அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, தைப்பொங்கல் வர இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தைப்பொங்கல்ல மகிழ்ச்சியா நம்முடைய மக்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள், ஏன்னா இதோட உங்க ஆட்சி போகுது, இனிமேல் ஆட்சிக்கு வர போறதில்ல, கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சியில எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும், ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுருவாங்க. அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ பொன்னி அரிசி 40 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 70 ரூபாய்க்கு விற்குது பொன்னி அரிசி. இன்றைக்கு என்ன அண்ணா திமுக ஆட்சியில விற்றதால கூடுதலா 60 ரூபாய்க்கு விற்குது, பருப்பு 74 கூடுதலா விற்குது. இப்படி விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவுப் பொருள் விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியாளர் முடியவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். 200 கோடி அந்த வரி வருவாயில ஊழல், அந்த ஈடுபட்டவர்கள்லாம் இன்றைக்கு கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயர் கணவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கிற 5 மண்டல குழு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 2 நிலைக்குழு உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல அந்த இருக்கிற கார்பரேஷன்ல ஊழல், காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற பங்கு பிரிப்புல சண்டை, மாநகராட்சியில், திருநெல்வேலியில் பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, எல்லாமே எல்லா மாநகராட்சியிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக மேயர் இருக்கின்ற இடத்துல எல்லாம் கடுமையான ஊழல். அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. மின் கட்டணம், வீட்டுக்கு வரி நகராட்சி பேரூராட்சியில 100%, கடைக்கு வரி 150%, குப்பைக்கு வரி, குடியிருக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழில் நடுத்தார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கும் என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3000 பேர் இந்த உள்ளிடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. அத்தனை பேரும் ஏழைகள். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது ஸ்டாலினால நிரூபிக்க முடியுமா? செஞ்சு பாருங்க. அதோட ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். திராவிட அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, 5% பணி நடந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவே இல்லாம அற்புதமான அறிவிச்சு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துகிறோம். அதே போல 7 சட்டக்கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், ஐடி கல்லூரி என்று பல கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய அடித்தட்டிலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட
பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது உங்களால சாதனை பண்ண முடிஞ்சதா? நிறைய இடத்துல பாலங்கள், சாலைகள், அங்கங்கே தடுப்பணை கட்டி நீர்நிலையை உயர்த்தி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.